பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு இடைப்பட்டு பலத்த கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராய் இருக்கிறபடியினால இந்த வேளையில கூட நம்மை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று கர்த்தர் நம்மோடு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுதும் கூட தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையில கூட கேட்கிற தேவ சத்தியம் அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு ஆண்டவரே அப்பா சாட்சியாக இருக்கத்தக்கதாக இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் கர்த்தாவே, நீர் ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்றப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையுள்ள கரம், தயவுள்ள கரம் கூட இருந்து ஆண்டவரே ஆசீர்வதித்து உயர்த்தப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தாழ்த்தி அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய செவிகளையும் திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நான் வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்யும்படியாகவும் தான தர்மங்களை செய்யும்படியாகவும் கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் தேவனுக்கு உகந்த ஒரு பலியாக இருக்கிறது. இப்படிப்பட்டவைகளின் மேலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இது தேவனுக்கு உகந்த ஒரு பலியாக காணப்படுகிறது. நீங்க இப்படி செய்வது நிமித்தமாக தேவன் அந்த பலிகளின் மேலே பிரியமாயிருக்கிறாராம். அன்று என்ன பண்ண சாலமோன் சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கு செலுத்தினான். 1000 பலிகளை செலுத்தின பொழுது கர்த்தர் அதன் மேலே பிரியமாயிருந்தார். அந்த வேளையில யாரெல்லாம் அங்க வந்து ஜெபித்தார்களோ அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றுமே கர்த்தர் கேட்டு அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். வியாதியோடு வந்திருந்தான் என்று சொன்னால் அவங்களுடைய வியாதி நீங்கினது. பிரச்சனையோடு வந்திருந்தால் பிரச்சனை மாறும். கஷ்டத்தோடு வந்திருந்தால் கஷ்டங்கள் தீரும். ஏனென்று சொன்னால் அந்த சர்வாங்க தகன பலிகளை கர்த்தர் மகிழ்ந்து அதன் மேல கர்த்தர் பிரியமாயிருந்தார். பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இப்படியாக தேவனுக்கு நம் பலிகளை செலுத்தும் பொழுது அதன் மேலே கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட நீங்களும் நானும் செலுத்தக்கூடிய பலிகள் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும்? தேவனுக்கு உகந்ததாக மாற வேண்டும். அவர் நீதியின் பலிகளின் மேலே அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறாராம். இப்படிப்பட்ட பலிகளின் மேலே பலி என்பது அன்று சாலமோன் என்ன பண்ணான்னு சொன்னா சர்வாங்க பலிகளை செலுத்தினார். அது ஒரு பலியாக கர்த்தருடைய சமூகத்தில் எண்ணப்பட்டது. இந்த நாட்களில கர்த்தர் நம்மோடு எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், நீங்க தான தர்மம் செய்ய வேண்டும், பிறரை உபசரிக்க வேண்டும், ஏழை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறாராம். இதுதான் உகந்த பலியாக தேவ சமூகத்தில் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட பலிகளின் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்பொழுது நீங்க எளியவனுக்கோ ஏழைகளுக்கோ மற்றவர்களுக்கோ நீங்க உதவி செய்யும் பொழுது, தான தர்மங்களை செய்யும் பொழுது அந்த பலிகளின் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இப்படி நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இது தேவனுக்கு உகந்த ஒரு பலி. நம்ம ஆலயத்திற்குள்ளாக போனால் கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உதவிகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை இட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆலயத்திற்கு போனால் இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறோம். வீடுகளில் இருக்கும் பொழுது, வேலை ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது, படிக்கிற இடங்களில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நாம் பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோமா? ஏழை ஒருவன் ஒடுக்கப்படும் பொழுது, உதவியற்றவன் ஒருவன் உதவி இல்லாமல் தவிக்கும் பொழுது அவர்களுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் உதவி செய்வது தேவனுக்கு உகந்த பலியாக காணப்படுகிறது. நீங்க அப்படி செய்யும் பொழுது உங்க மேல தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் யாரிடத்துல பிரியமாயிருக்கிறாரோ அவனுக்கு வேண்டியதை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நீதியின் பலிகளை நாம் செலுத்த வேண்டுமாம். அப்படி செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகும். நீதியின் பலி என்பது பிறருக்கு உதவி செய்வது, பிறருக்கு நாம் நன்மை செய்வது. அன்றியும் தான தர்மம் செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படியே நன்மை செய்ய நாம் மறக்கக்கூடாது, தான தர்மம் செய்ய நாம் மறக்கக்கூடாது. ஏழை ஜனங்கள் ஒடுக்கப்படும் பொழுது அவர்களுடைய தேவைகளை அறிந்தவர்களாக நாம் என்ன பண்ணணும்னா உதவி செய்ய வேண்டுமாம். நாம் நீதியின் பலிகளை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். தேவனுடைய பார்வையில நீங்க ஒருத்தருக்கு படிக்கும் பொழுது பண தேவைகளோடு ஒரு சில பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும் பொழுது அது ஒரு நீதியாக தேவனுடைய சமூகத்தில் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை போல நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையோட, உதவியற்ற ஒரு நிலைமையோட, யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஏக்கங்களோடு இருக்கிறாங்க. தன்னுடைய சூழ்நிலை மாறாதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறவர்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது, நீங்க தான தர்மங்களை செய்யும் பொழுது கைமாறு கருதா இல்லாமல் தான தர்மம் கொடுத்துட்டு பிறகு அவர்களிடத்தில் நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாது. அதுதான் தான தர்மம் என்பது. உங்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அதன் மூலமாக அறிந்து கொள்வார்கள். அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை தேடக்கூடியவர்களாக
மாறுவாங்க. ஆகையினால தான் நீதியின் பலிகளை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். இப்படியாக நீங்க செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் அது தேவனுடைய பார்வையில நீதியின் பலியாக தேவ சமூகத்தில் காணப்படுகிறபடியினாலே நீங்க இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பிரியமானவர்களே, உங்களுடைய இடங்களில காணப்படுகிற ஜனங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. யாராச்சும் தேவையோடு உங்களிடத்துல வந்து தேவைக்காக உங்களிடத்துல ஒரு பண உதவிகளோ இல்ல மற்ற உதவிகளோ இல்ல ஒரு மருத்துவ செலவுக்கான உதவிகளோ ஏதோ ஒன்றை கேட்டால் அதற்கு நீங்க மறுக்காம கொடுங்க. அப்படி கொடுப்பது நிமித்தமாக அவர்கள் தேவனுடைய அன்பை ருசி பார்ப்பார்கள். நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அன்பை அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா புரிந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல தான் பிரியமாய் இருக்கிறார். இப்பேற்பட்ட பலிகளை நீங்கள் தினந்தோறும் நீங்க செலுத்திக் கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னா தேவன் உங்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் வெறுத்து விடவே மாட்டார். அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல கர்த்தர் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஏழை ஜனங்கள் ஒடுக்கப்படுவதை கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாருன்னா நினைக்கவே மாட்டார். அவர்களுக்கு அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறபடியினால அது யார் மூலமாக செய்வார்? தேவனை அறிந்த உங்க மூலமாக என் மூலமாகத்தான் கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இப்படியாக நம்ம நிறைவேற்றும் பொழுது நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், நீங்க எனக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுவார்? உங்களை குறித்து சாட்சி சொல்வார். இப்பேற்பட்ட காரியங்களை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க நன்மை செய்ய நன்மை செய்ய நன்மை செய்ய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நீங்க கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நீங்க மாறுவீங்க. ஆகையினால தேவனுடைய ஜனங்களாக நீங்கள் பிறருக்கு கொடுப்பதற்கு நீங்க ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்க, விசனப்படாதீங்க. ஒரு நாள் ஐயோ நான் கொடுத்தா என் வாழ்க்கை எப்படி மாறும் தெரியலையே, நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா என்னுடைய தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி கலங்கி நிற்காதீங்க. நீங்க கர்த்தருக்கு கொடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும் பொழுது தேவன் அந்த குறைவுகளை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதான். நீங்க கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மை உங்களுடைய வாழ்க்கையில வராத, ஒரு குறைவும் உங்களுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியவர். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய கை கிட்ட என்ன இருக்குதோ உங்களுடைய பலத்தை கொண்டே பிறருக்கு உதவி செய்யுங்க. உங்ககிட்ட வரவங்களுக்கு நீங்க கொடுக்காதபடிக்கு நீங்க உங்க கையை நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா முடக்கி கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பிறரை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தான தர்மம் செய்வதற்கு ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. ஐயோ நான் மறந்துட்டேன், ஒரு ஏழை வந்து என்கிட்ட கேட்டுட்டு அவனுக்கு உதவி செய்யாதபடிக்கு நான் மறந்து போயிட்டு அப்படி சொல்லாதீங்க. ஏனென்று சொன்னால் கர்த்தர் பிறருக்கு கொடுக்கும்படியாக உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆகையினால இந்த ஆசீர்வாத கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் பிறரை தாங்க வேண்டும், பிறரை உபசரிக்க வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க செய்யும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருப்பார். நம்ம வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. யாருக்கு? எளியவனுக்கு, ஒடுக்கப்பட்டவனுக்கு, ஏழைக்கு, ஒன்றுமில்லாதவனுக்கு நீ தாராளமாய் கொடு. அப்படி கொடுக்கும் பொழுது உன்னுடைய இருதயம் விசனப்படக்கூடாது. ஐயோ நான் கொடுத்துட்டேனே, என்னுடைய தேவை எப்படி, என் பிள்ளைகளுடைய தேவை எப்படி, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவது, இப்படி யோசிக்காதீங்க, விசனப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். நீங்க தாராளமாய் கொடுக்கும் பொழுது, பிறரை ஆதரிக்கும் பொழுது கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறாரா? நீ இப்படி கொடுத்து தேவனிடத்துல நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமில்லாதபடிக்கு ஏழை ஜனங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ஜனங்கள் நிமித்தமாகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினால கொடுப்பதற்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னு சொன்னா தயங்காதீங்க, விசனப்படாதீங்க. ஏழைகளுக்கும் சரி, தேவனுடைய சபையில ஊழியங்களுக்கும் சரி, நீங்க கொடுக்கும் பொழுது விசனப்பட்டு கொடுக்காதீங்க. விசனப்பட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா அதன் மேல தேவன் பிரியமா இருக்க மாட்டார். தான தர்மம் செய்யும் பொழுது, நீங்க பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது அப்பேற்பட்ட பலிகளின் மேலே கர்த்தர் பிரியம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க விசனத்தோட நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அதன் மேல தேவன் பிரியப்பட மாட்டார். நீங்க செய்தும் அந்த நன்மைக்கு நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம போயிடுவீங்க. ஆகையினால நீங்க கொடுக்கும் பொழுது தாராளமாய் மனம்
மனமுகழ்ந்து சந்தோஷத்தோடு கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நான் கர்த்தருக்கு கொடுத்தது நிமித்தமாக நான் என்ன பண்ற பிறருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்க சந்தோஷத்தோடு நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவ சமூகத்துல நீங்கள் காத்திருங்க. நன்மை உங்களை தேடி வரும், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆகையினால நீங்க என்ன பண்ணுங்க சொன்ன பிறரை போஷிக்கக்கூடியவர்களாய் நீங்க மாறுங்க. வாசிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம், தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஹல்லேலூயா. தரித்திரனுக்கு கொடுக்கிறவனுக்கு ஆசீர்வாதங்கள் வரும், அவன் தாழ்ச்சி அடையவே மாட்டான். கொடுக்க 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும். தரித்திரருக்கு கொடுப்பதனால நீங்க தாழ்ச்சி அடைந்து போவது கிடையாது. ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்கள், தரித்திரன் சொன்னா அவனால எந்தவித தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்படக்கூடியவன். ஆகையினால அவனுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க ஒரு நாள் தாழ்ச்சி அடையவே மாட்டீங்க, குறைவுபட்டு போகவே மாட்டீங்க. உங்க வீடுகளில சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை நிறைத்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிற நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு. அவனை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறனா பொக்கிஷங்களினால ஆசீர்வதித்து வைத்திருக்கிற நீதிமான் யாரு? பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவன், பிறரை ஆதரிக்கக்கூடியவன். ஆகையினால நீங்க கர்த்தருக்கு மற்றவர்களுக்கு கொடுக்க 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 உங்களுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களாக மாறும். நீங்க பிறருக்கு கொடுப்பது நிமித்தமாக நீங்க தாழ்ச்சி அடைந்து போவது கிடையாது, நீங்க உயர்த்தப்பட்டு தான் நீங்க காணப்படுவீங்க. ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தான தர்மம் செய்யாதபடிக்கு நீங்க உங்க கைகளை முடைத்துக் கொள்ளாதீங்க. நன்மை செய்ய அறிந்த நீங்கள் நன்மை செய்யுங்கள். நன்மை செய்ய ஒருவன் அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஒருவன் நன்மை செய்வதற்கு அவன் பாத்திரவானா இருக்கிறானா? உங்ககிட்ட இருக்கிற திராணியை கொண்டு தகுதியை கொண்டு நீங்க அவர்களை என்ன பண்ணுங்கன்னு சொன்னா போஷிங்க, தேவைகளை சந்திங்க. நீங்க அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் பாவம் உங்களுக்குள்ளாக இருக்காது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க, நீதிமானாக இருப்பீங்க. ஆகையினால தான் எவன் ஒருவன் தேவையோடு காத்திருக்கிறானோ அவர்களுக்கு தாராளமாக உங்களுடைய கையை திறந்து கொடுத்து நீங்க அவர்களை ஆதரியுங்கள், அவர்களுக்கு வேண்டியவைகளை கொடுங்கள். உன் சகோதரன் ஒருவன் உங்ககிட்ட வந்து கேட்கிறானா கொடுங்க. உங்ககிட்ட என்ன கேட்கிறானோ உங்ககிட்ட இருக்கிறது நிமித்தமாக கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்கள். நீங்க தரித்திரருக்கு கொடுத்து ஒரு நாள் தாழ்ச்சி அடைந்து போவதே கிடையாது. கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவன் உங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்கு நான் இந்த வேளையில் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். தான தர்மம் செய்வேன். என்னை பார்க்கிலும் ஆண்டவரே, ஒடுக்கப்பட்ட ஒருவனை கண்டால் அவனுக்கு நான் கொடுப்பேன் ஆண்டவரே. ஏழையாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு நன்மை செய்வேன் ஆண்டவரே. அப்ப பசியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பசியாற்றும்படியாய் ஒரு சில உதவிகளை செய்வேன் என்று சொல்லி இந்த வேளையில கூட நீங்க உங்க இருதயத்துல தீர்மானம் பண்ணிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்க இருதயத்தினுடைய தீர்மானங்களை நிறைவேற்ற உங்களுக்கு கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஆகையினால என் கையின் பலத்தினால செய்ய முடியாது ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பதனால நான் பிறருக்கு கொடுப்பேன். என்னை ஆசீர்வதியும், என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், என்னை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்படும் மாற்றம் உண்டாகட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஏழையாயிருக்கிறேன் என்று சொல்லி, தரித்திரனாயிருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில தகப்பனே அப்பா நன்மைகள் தேடி வரும்படியாக இந்த வேளையில அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீ சகாயராயிருந்து உதவி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கேட்ட சத்தியம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. தான தர்மம் மறுவாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பிறரை ஆதரிக்கக்கூடியவர்களாய் கர்த்தாவே நீர் மாற்றுவீராக. இப்பேற்பட்ட பலிகளின் மேலே நீர் பிரியமாயிருக்கிறீர் என்று சொன்னீர். இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் சாட்சியாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் உதவி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.